الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. ஓகே, எங்கேருந்து நடத்தணும்? அப்போ ஜாது தாலிபீன் எது சம்மந்தப்பட்டது? ஜவாமிஉல் கலிமான ஹதீஸுகளை மட்டுமே ஒருங்கிணைத்து இந்த கிதாபுடைய இமாம் எழுதியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு 212 ஹதீஸுகளை நம்ம படிச்சிருக்கிறோம். 213வது ஹதீஸை நம்ம படிக்கிறோம். உங்களுக்கெலாம் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரியல. நான் உம்ராக்கு போயிருந்தப்ப அங்கெல்லாம் மக்கா மதீனாவில் பார்த்தீங்கன்னா பாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உம்ரா அதெல்லாம் நடக்கும், அங்கே தர்ஸ் நடக்கும். இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா பாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். காபத்துல்லால தவாஃபு ஆஜிகள் உம்ரா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த என்ட்ராகும் போது பள்ளி இருக்கும், அதாவது ஹரமுடைய பள்ளியில் அங்கங்கே குரூப்பாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சேர் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சிம்மாசனம் மாதிரி. சுற்றி ஒரு ஃபிக்கு பாடம் நடக்கும். கொஞ்சம் தள்ளி போனால் அந்த ஒரு தூணில் ஒரு இது மாதிரி அங்கே ஒரு உஸ்தாத் உட்காந்து ஹதீஸ் நடத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் உம்ரா போயிருக்கீங்களா? இல்லை. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அஜித்தை கூப்பிட்டு போயிருப்பாங்களே, போலான்னு பிளான் எது இருக்கா? ஒன்று அப்படி போனால் அங்கிட்ட வேற ஒரு இப்படி நடக்கும். நானும் பார்த்தேன், எனக்குலாம் ரொம்ப ஆசை. ஹரமில் போய் காபத்துல்லாவுடைய அந்த பள்ளிவாசலில் தர்ஸில் உட்காந்து பாடம் கேட்குறதுன்றது. அங்கே டக்குன்னு போயிட்டேன், எஹராம் உடையோட போயிட்டு அங்கே உட்காந்துட்டு கிதாபுனோ என்ன கிதாப் நடத்துகிறாங்கன்னு கேட்டேன். பக்கத்தில் மாதா யுதர்ரிசு ஐயோ கிதாபின் யுதர்ரிசு அல் உஸ்தாதுன்னு கேட்டேன். ஆனால் அப்படி எடுத்து காமிச்சாங்க. உடனே நெட்டில் டவுன்லோட் பண்ணி உட்காந்து பாடத்தை நான் அட்டன் பண்ணேன். மதினாலே அப்படி தான். டெய்லியும் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும். இப்போ 8 நாள் தங்குறோம் அப்படின்னா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த தர்ஸில் போய் உட்காந்துட்டு வர்றது. அரபியில் தான் பாடம் நடத்துவாங்க. கிதாப் அரபியில் இருக்கும். அந்த அரபி கிதாபை அவங்க அரபியில் ஷரஹ் பண்ணுவாங்க, விளக்கி சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஹம்பலி மதுஹப் தான், அஹ்மது பின் ஹம்பலுடைய ஃபிக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க பெரும்பாலும். அங்கே அழகாக சூப்பராக நடத்துவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சொன்னால் அந்த இல்ம் நமக்கு ஆசை வரணும். ஸோ 212 ஹதீஸ் தான் உஸ்தாத் நடக்குது. உஸ்தாத் இன்னும் நடத்துங்க உஸ்தாத், முடிச்சிடும் உஸ்தாத், என்ன உஸ்தாத் இது பெரிய கிதாபா உஸ்தாத், எழுதுறது எக்ஸாமு அதெல்லாம் இன்னொரு பக்கம். நான் எழுதுறது ஏன் எழுத சொல்கிறேன்னா, எழுதும் போது நமக்கு பிடிபடும் அர்த்தம். நான் நடத்துறது அப்படி போயிடும். கேட்கும் போது அப்படி பயங்கர கைஃபியத்தாக கேட்போம், மறந்துடும். அப்போ எழுதும் போது நமக்கு எழுத்து பயிற்சி வரும். எழுத சொல்கிறதோட நோக்கம் எழுதி நோட்டுக்கு போய் காயலங்கடையில் போட்டு நாளைக்கு பேரிச்சம்பழம் ஆகி சாப்பிட்றதுக்கு இல்லை. எழுதும் போது என்ன ஆகுனா உனக்கு அர்த்தம் பிடிபடும். ஓ, இதை தான் எழுத சொல்கிறாங்க, இந்த கருத்து தான் சொல்கிறாங்க. உனக்கு அந்த நோட்டு நீ பாதுகாத்து வைக்கணும். இல்முல்ல, இந்த அகாடமி கிடையாது. அகாடமியில் நம்ம என்ன வச்சுருக்கோம், இத்தனை வருஷம் படிச்சுட்டு வந்தோம். 8th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. 8th வரைக்கும் படித்த புக்குலாம் நம்ம வச்சுருக்கோமா? எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? 8th வரைக்கும் படித்த புத்தகம் எத்தனை பேர் வச்சு, எத்தனை பேர் நோட்டு வச்சுருக்கீங்க? 8th வரைக்கும் படித்த நோட்டு எதுவும் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எழுதுன நோட், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது அப்படி கிடையாது. இல்லை, இது அல்லாஹ்வுடைய கல்வியாச்சே. நம்முடைய தொடர்பு ரசூல்லா வரைக்கும் போகுது. இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய உஸ்தாதிட்ட நான் பாடம் படித்தேன். இதே மாதிரி அவங்க உஸ்தாதிட்ட பாடம் படிச்சிருப்பாங்க, அவங்க உஸ்தாதிட்ட பாடம் படிச்சிருப்பாங்க, அவங்க உஸ்தாதிட்ட பாடம் படிச்சிருப்பாங்க. இப்படி போனால் கடைசியாக பார்த்தா திண்ணை தோழர்களில் போய் முடியுது. திண்ணை தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தாங்களே, அஸ்ஹாபு சுஃபா, இல்முக்காகவே ஃபுல்லாக அர்ப்பணமானவங்க. அபூ ஹுரைரா அவர் தலைவர். யார்? எல்லா அதிகமான ஹதீஸ் அறிவிச்சவங்க அபூ ஹுரைரா. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட போய் முடியுது நம்ம கல்வி. இப்போ நம்முடைய தொடர்புன்றது ஏதோ கிடையாது. நம்ம ஒரு ஹதீஸ் நடத்துகிறோம், நம்ம ஒரு இல்மு படிக்கிறோம் அப்படின்னா இந்த தொடர்பு யார் வரைக்கும் போய் சேருது? மற்ற கல்விக்கு இந்த சிறப்பு கிடையாது.
மற்ற கல்வியில் முன்சாமிகிட்ட போவோம், அல்லது ராமசாமிகிட்ட போவோம், அல்லது ஏதாவது ஒரு ஒரு காஃபிரட்ட வழியாக தானே போகுது. இது ஃபுல்லாகவே அப்படியே போகுது. தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், நபி அலைஹிஸ்ஸலாம், அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கிட்ட போய் அல்லாஹ்ட்ட போய் முடியுது. இதுதான் மார்க்க கல்விக்கு மற்ற கல்விக்கு உள்ள ஒரு வித்தியாசம். புரியுதா? அது சொல்கிறேன். நீங்கள் ஆஹா இன்றைக்கி அதிசமான அடக்காம போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி எழுதுகிற வேலை மிச்சண்டா, அப்பா தப்பிச்சுண்டா அப்படி நினைக்கிறத விட, ஆஹா இன்றைக்கி ஹதீஸ் நடக்கலையே, அல்லாஹ் அக்பர், ஒரு 5 ஹதீஸாவது நம்ம படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஆர்வப்படணும் செய்து முகமது. புரியுதா? தாரிக் சார் இன்றைக்கி வரலையே, ஹதீஸை நடத்தாமல் விட்டாங்களே. நான் அதனால தான் பாருங்கள், நீங்கள் நோட்டு விஷயத்தில் நான் டைட் பண்ணுறேன்னான்னு பாருங்கள், அடிக்கிறதோ லைட்டாக ஏன் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக தான் எழுதுங்க, இப்படி எழுதாதீங்க. இப்போ அரிஷதெல்லாம் எழுதுறாப்புல, முயற்சி செய்கிறாப்புல, ஆனால் என்ன எழுதுறாருன்னு அவருக்கு எழுது புரியுதான்னு எனக்கு தெரியல. அதான் அவர் நோட்டில் எழுதியிருக்கேன், கவலையாக இருக்கிறது, உங்கள் எழுத்து எனக்கு புரியவில்லை, உங்களுக்கு புரிகிறதா என்று எனக்கும் தெரியவில்லைன்னு எழுதியிருக்கேன் அவர் நோட்டில். ஏன்னா எடுத்து பார்க்கணும் ஃப்யூச்சரில். ஹதீஸை நம்ம படித்தோமே, இந்த ஹதீஸெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமே, என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இல்மு. அதனால் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும். ஆஹா இன்றைக்கி போச்சா, இன்றைக்கி நடத்த வந்துட்டாங்களா, அப்படி யோசிக்கக்கூடாது. என்ன இஸ்மாயில், இன்னைக்கு ஹதீஸ் தப்பிச்சுண்டா, இன்றைக்கி தப்பிச்சுண்டா எழுதுறதை விட்டு அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆர்வம். அதே மாதிரி படிக்கிற அந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஆக இன்றைக்கி இந்த ஹதீஸை படித்தோமே, நம்ம பிறருடைய குறைக்க மறைச்சா அல்லாஹ் நம்முடைய குறைய மறைப்பான்னு வருது. அல்லது இந்த மாதிரி இருக்குது, யாரை பார்த்தாலும் நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் ஜஸாக் அல்லாஹ் சொல்லணும்னு வந்துருக்குது. ஆக நம்ம அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டினா அல்லாஹ் நமக்காக என்ன செய்வான், சொர்க்கத்தில் அப்போ நம்மளும் வாழ்க்கையில் மௌத்தாரத்துக்கு மேலே ஒரு பள்ளிவாசல் கட்டணும். இப்படிலாம் நம்ம நியத்து வைக்கணும். வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு பள்ளிவாசல் நம்ம அல்லாவுக்காக கட்டணும், நம்ம தாய் தந்தையர் பேரில் ஒரு பள்ளிவாசலை கட்டணும், நம்ம குடும்பத்தார் பேரில் ஒரு பள்ளிவாசலை கட்டணும். இப்படிலாம் நமக்கு நியத்து வரணும். ஏதோ ஒரு ஹதீஸ் கேட்டால் அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலை கட்டினா சொர்க்கத்தில் வீடு கிடைக்குமாம்ல, அப்படி நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் நியத்து வைக்கணும். சில புரியுதா? சில பேருக்கு ஒரு இழப்பு, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இழப்பு ஏற்பட்ட பிறகு தான் அந்த சிந்தனை வரும், நமக்கு முன்னாடியே வந்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர் கேள்விப்பட்ட சமீபத்தில், பெரிய பணக்காரங்க. சமீபத்தில் அந்த வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அல்லாஹு அக்பர், வீடு அவ்வளோ அல்லாஹ் பரக்கத்து செஞ்சுருக்கிறான். ஆனால் அவருடைய மகனார் திருமணம் முடித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் சின்ன வயசு மாரடைப்பில் வஃபாத். ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த மகனார் பேரில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் எப்படி கட்டுறாங்கன்னா, ஒரு மனிதன் சஜிதா செய்கிற மாதிரி வடிவத்தில் கட்டுறாங்க. ஒருத்தர் சஜிதா செஞ்சால் எப்படி இருக்கும் தோற்றம், அந்த தோற்றத்தில் ஒரு பள்ளிவாசல் அந்த மகனுக்காக கட்டுறாங்களாம். நன்மை அவருக்கு போய் சேரணுன்ட்டு, அது நல்ல நியத்து. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது. என்ன மொளா சையது முகமது, நல்ல நம்ம ஹதீஸுகளை நல்ல நம்ம ஆழமாக நம்ம என்ன செய்யணும், ஆர்வமாக இருக்கணும், அதை கேட்கணும், அமல் செய்யணும், ஃபாலோ பண்ணணும், 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கணும். ஆஹா இந்த ஹதீஸை நம்ம பயானில் கொண்டு வரணும்டா, இந்த ஹதீஸை நம்ம இவ்வளோ அழகாக சொல்லணும்டா அப்படின்னு வரணும். சரி வாங்க. கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஷார, யார் சுட்டி காட்டுகிறாரோ, அலா அஹீஹி, தன்னுடைய சகோதரருக்கு சுட்டி காட்டுகிறாரோ, பி அம்ரின், ஒரு விஷயத்தை கொண்டு தன்னுடைய சகோதரருக்கு யார் சுட்டி காட்டுகிறாரோ, யாலமு, அவர் அறிந்திருக்கிறார், அன்னர் ருஷ்த, நிச்சயமாக நேர்வழி என்பது, ஃபி கைரிஹி, அவன் எதை செய்ய சொல்லி சுட்டி காட்டினானோ அது அல்லாத இன்னொரு விஷயத்தில் இருக்கிறது என்று தெரிந்து என்ன செய்கிறான், தப்பா வழிகாட்டுறான். என்ன செய்கிறான், தப்பா. நான் இப்போ இருக்கிற இஸ்ஹாக்குக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை, இப்போ இது செஞ்சிருப்பா அப்படின்றேன், ஆனால் எனக்கு தெரியும் அது செஞ்சால் அது ஏற்றமானது கிடையாது, அது நேர்வழி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன செய்கிறேன்,
தப்பான ஒரு வழிகாட்டுறது நான் அவனுக்கு காட்டினேன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஃபக்கத் ஹானஹு, அவருக்கு மோசடி செய்து விட்டார். அப்போ ஒருத்தருக்கு நம்ம தவறாக வழிகாட்டிடக்கூடாது. தெரிஞ்சே நமக்கு தெரியுது இந்த பாதையில் நேர்வழி கிடையாதுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சும் நான் ஒருத்தனுக்கு பாதையை காட்டுறேன், இந்த பாதையில் போப்பா, அப்படி வருவப்பா, இப்படி வருவப்பா, நான் அப்படியே சொல்லி என்ன செய்கிறேன், அந்த பாதையில் நான் அவனை வழி கிடத்துறேன். ஆனால் எனக்கு தெரியும், என்ன தெரியும், அந்த பாதையில் போனால் நேர்வழி கிடையாதுன்னு தெரியுது. அப்படி நான் பண்ணால் நான் அவருக்கு என்ன செஞ்ச மாதிரி, மோசடி செஞ்ச மாதிரி. அதான் அங்கே சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஷார, யார் சுட்டி காட்டுகிறாரோ, அலா அஹீஹி, தன்னுடைய சகோதரருக்கு, பி அம்ரின், ஒரு விஷயத்தை கொண்டு, ஏலமு, அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அன்ன ருஷ்த, நிச்சயமாக நேர்வழி என்பது, ஃபி கைரிஹி, அவர் சுட்டி காட்டியது அல்லாத வேறொன்றில் தான் என்ன இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது என்று தெரிந்து இப்படி செய்தால் ஃபக்கத் ஹானஹு, அவருக்கு மோசடி செய்தவராக ஆகிவிட்டார். ஓகேவா? அப்போ நம்ம ஒருத்தருக்கு வழிகாட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும், நமக்கு உறுதியாக இது நேர்வழி தான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்ன செய்யணும், அவனுக்கு வழிகாட்டணும். நம்ம பாட்டுக்கு அவனை போய் என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பாக வழி நடத்திடக்கூடாது. அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஹல்லா, யார் அலங்கரித்து கொள்கிறாரோ, யார் பிமாலம் யுஅத, அவருக்கு கொடுக்கப்படாத ஒன்றை கொண்டு யார் அலங்கரித்து கொள்கிறாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம், அவரு ஒரு நார்மலானது தான், ஆனால் வெளிப்படுத்தும் போது என்ன செய்கிறாரு, அதாவது இவர்கிட்ட ஹக்கீகத்தில் அது கிடையாது, ஆனால் வெளியே என்ன செய்கிறது, இவர்கிட்ட ஒரு திறமை, ஒரு விஷயம் இல்லை, ஒரு பணங்காசு இல்லை, ஆனால் வெளியே என்ன செய்கிறது, இல்லை, அவன்கிட்ட இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஷோ காமிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பயங்கரமாக ஷோ காமிக்கிறான்டா அவன், உள்ளே போய் பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது, ஒரே ஷோ தான். வாங்க பாடத்தில் உட்காரலாமா, வாங்க, மாத்திரை போட்டியா, சாப்பிட்டியா, வாந்தி எடுத்துட்டியா, மாத்திரை இப்போ எப்படி போடுவேன், சரி வா உட்கார், இல்லை தர்சில் உட்கார பறக்கத்தில் அல்ல ஷிஃபாவை கொடுப்போம், உட்கார். அப்போ என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவோம் புரியுதா, அது என்ன சொல்கிறது, அவன்கிட்ட ஹக்கீகத்தில் இல்லை, ஆனால் வெளியே என்ன செய்கிறது, இருக்கிற மாதிரி ஷோ காமிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதை கருத்து தான் அங்கே சொல்கிறாங்க. கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், தஹல்லாவுக்கு என்ன அர்த்தம் போடும்போது, தஸையன வ அல்ஹர மின் நஃப்ஸிஹி மா லைஸ லஹான்னு போட்டிருக்காங்க. தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி. அதான் மன் தஹல்லா பிமாலம் யுஅத, யார் என்ன செய்கிறாரோ, கொடுக்கப்படாத ஒன்றை கொண்டு என்ன செய்கிறாரு, அலங்கரித்து கொள்கிறாரோ, காண, அவர் ஆகிவிட்டார், கலாபிசி சௌபை ஜூரின், என்ன அர்த்தம், ஜூர்னா பொய்யான ஆடையை அணிந்து கொண்டவரை போன்று. என்னது, பொய்யான ஆடையை அணிந்து கொண்டவரை போன்றவர் ஆகிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கிட்ட உண்மையான இது இல்லை, காண, அவர் ஆகிவிட்டார், கலாபிசி சௌபை ஜூரின், அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, அவன் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பொய் தான், ஃப்ராடுன்னு அர்த்தம். அப்போ என்றைக்குமே நம்மள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஷோ காமிக்கக்கூடாது, எதுலேயுமே என்ன இருக்கணும், உண்மைத்தன்மையோடு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தமஸ்ஸக, பற்றி பிடிக்கிறாரோ, பி சுன்னதி, என்னுடைய ஒரு சுன்னத்தை, எப்போ, இந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய ஃபசானான காலகட்டத்திலே யார் என்னுடைய பின்பற்றுகிறாரோ, ஃபலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீதின்,
அவருக்கு எத்தனை நன்மை? 100 ஷஹீதுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையிலே தன் உயிரை நீற்ற ஒரு ஷஹீத் இல்லை, 100 ஷஹீதுடைய நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் சுன்னத்தை ஹயாத்தாக்குறாரு. வெளியே போய் பார்த்தா எல்லாரும் தாடியை வலிச்சுட்டு சுற்றுறானுங்க. அதுக்கு மத்தியில் நீ தாடி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சவால் தான். ஒன்றும் இல்லை, இந்த வாரத்தில் நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே போயிருந்தேன். யதார்த்தமாக என்ன செஞ்சேன், ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். இன்னொரு பையன் அவங்க வீட்டில் பேரண்ட்டு வந்திருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இந்த இடத்துக்கு போப்பா, கொஞ்சம் என்ன செய்யும் ஃப்ரீனஸ்ஸாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ நானும் திடீர்னு யதார்த்தமாக ஒரு 3 மணிக்கு கிளம்பி நானும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஃபேமிலியோடு. இப்போ நான் போயிட்டேன் போல, சஃபான் போல் நான் போயிட்டு அங்கே இருக்கிறேன். நான் ஒருத்தனுக்கு சொன்னேன்ல, பேரண்ட்ஸ் வந்தவங்க இங்கே போங்க நல்லா இருக்கும்ன்ட்டு, அவனும் அங்கே வந்திருக்கான். எப்படி வந்தான் அப்படின்டா, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஃபேண்ட்டு, இப்படி ஒரு தொப்பி. நான் இந்த எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். எங்கே போனாலும் நம்ம யாருக்காகவும் நம்ம மாறுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு மதரசாவுக்கு போனோன்னா அன்னையிலேருந்து அல்லாவோட கிருபை நான் ஃபேன் ஷர்ட் போடலை. இத்தனை 13 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு எக்ஸாமுக்காக போடுற மாதிரி ஆகிப்போச்சு. என்னை பார்த்தோன்னு அவன் தெரிச்சு ஓடுறான், துண்டைக்கானா துணியைக்கானா என்ன செய்கிறான், குதிச்சு ஓடுறான். சரி, நான் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிட்டேன். நம்ம என்ன பொது இடங்கள் அப்படி இது பண்ணக்கூடாது, நம்ம கண்டுக்காமல் அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் நான் இன்னொரு இடத்துல நிற்கிறேன், தெரியாமல் வந்துட்டான். நான் அவனை பார்க்குறேன்றது அவனுக்கு தெரியும், அவன் என்னை பார்த்துட்டான்றது எனக்கு தெரியும். என்னை பார்த்தோன்னே புல்லுகளெல்லாம் தாண்டி குதிச்சு ஓடிட்டான். அது பிறகு இது பண்ணி வந்துட்டேன். என்ன செஞ்சிட்டேன், உடனே நான் கிளம்பி கரெக்டாக நான் 4 மணிக்கு கிளம்புனேன், 3 மணிக்கு 3:15 கிளம்புனேன். இங்கே மகரிப் 7 மணிக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். அவன் வந்தான் 9 மணிக்கு 8:30 வந்தான். இப்படி வந்தான், அப்படி பார்த்துட்டு, சார் உங்களை அந்த இடத்துல பார்த்தேன், நீங்கள் வந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டேன். என்ன வழியாக சொல்கிறீங்க? நான் வரலையம்மா, இங்கே வந்தேன். இல்லை சார், நீங்கள் அங்கே வந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்தீங்க சார். இல்லை நான் பார்த்தேன், நான் சரி, நீ எப்படி? நானும் தான் உன்னை பார்த்தேன், நீ எப்படி வந்த அப்படின்னு. நான் கேட்டேன் அவன்கிட்ட, எப்பா ஒரு ஃபேண்ட்டு போட்டுக்கோ, நல்ல ஜுப்பா போட்டுக்கோ, ஃப்ரீயாக போய் விளையாடு. இப்படி மாற்றி நீ அந்த ஒரு மணி நேரத்துக்காக உன் உடைய மாற்றணும் என்ன தேவை இருக்குது? எனக்குலாம் அது சீப்பான விஷயமா தெரியுது. அந்த 1 மணி நேரத்துக்காக நான் கேட்குறேன், இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் எந்த பிள்ளையும் பார்க்காதா? நான் கேட்டேன் அவன்கிட்ட. இல்லை இது போட்டால் உள்ளே விட மாட்டானா அந்த ஏரியாவில்? நீங்கள் சார், நீங்கள் இப்படி போட்டுறீங்க சார், உங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது சார், வெளியே நிப்பாட்டிடுவானா? அல்லது வந்து இல்லை என்ன நினைக்கிற, நீ உள்ளே விட மாட்டான்னு நினைக்கிறியா? அல்லது இதை கேவலமான உடன்னு நினைக்கிறியா? அல்லது வந்து அங்கே இருக்கிற நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நம்ம தப்பு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? அல்லது இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் எந்த பிள்ளையும் உன்னை சைட் அடிக்காதுன்னு நினைக்கிறியா? என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்டேன். கேள்வி கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன், 1 ஹவருக்காக ஏன் இவ்வளோ? நான் திடீர்னு தான் கிளம்பி போனேன். நான் இன்றைக்கி ஒரு காஃபியருடைய கல்யாணத்துக்கு போனேன். அந்த மனோஜ்னு ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு இன்றைக்கி கல்யாணம். பொண்ணு வந்து மாற்றுத்திறனாளி. அன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனார்ல, வேறு வழி இல்லாமல் போகணுன்றதுக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போனேன். கல்யாணம் நடந்ததே கோவிலுக்குள்ளே. கல்யாணம் நடந்தது கோவிலுக்குள்ளே, கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ளே ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க. போனதில் நான் மட்டும்தான் முஸ்லீமே எனக்கு தெரிஞ்சு. அலியும் வந்தார், அவர் முஸ்லீமு வச்சுக்கோங்க. நான் இந்த இதில் தான் போனேன், இதே தொப்பி போட்டு இந்த இதில் தான் போனேன். என்ன நம்ம குறைஞ்சி போயிட்டோம்? என்ன கையில் அன்றைக்கி எப்பயும் வாட்ச் கட்ட மாட்டேன், ஒரு வாட்ச் வாங்கிட்டு யூஸ்ஃபுல் சார்ட்ட ஒரு வாட்ச் ஓசிக்கு வாங்கிட்டு போட்டு கெத்தான் என்ன செஞ்சேன், மோதெல்லாம் போட்டுட்டு போனேன். ஒழிய நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன். இதுக்காக சார் என்ன சார் போட்டு வெளியே போ. மதிப்புன்றது இதில் இல்லை, நம்ம செய்யக்கூடிய பணி, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம நடந்துக்கிற விதம் தான். என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் நீங்கள் ரோட்டில் உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லலையே. மொத்த பேரும் காஃபிர், கோயில் பக்கத்தில். எனக்கெல்லாம் கூச்சமாலாம் தெரில, ஜம்முன்னு போனேன். எனக்கு எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் அத்தாயி பிரின்சிபல்லாம் தெரியும். நம்ம எவன் நம்மளை என்ன கேவலம் நினச்சிருவான், எவன் என்ன நினச்சிருவான்றீங்க, என்ன சொல்கிறீங்க? நான் போய் என்ன செஞ்சேன், ஸ்டேஜில் நின்று ஃபுல்லாக காஃபிர்கள் தான், கிஃப்ட்டை கொடுத்து ஃபோட்டோவை போட்டு வந்தாச்சு.
எப்பயுமே காஃபிர் கல்யாணத்தில் வந்து இது பண்ண மாட்டாங்க, பிரியாணி நம்மளை மாதிரி போட மாட்டாங்க, வெஜ்ஜு தான் போடுவாங்க. உடனே ஜமீல் பாட்டினா, ஆஹா உஷா பிரியாணி சாப்பிட்டா, பிரியாணி சாப்பிடல, வெஜ்ஜு தான் போடுவாங்க காஃபிர் கல்யாணத்தில். ப்யூர் வெஜ்ஜு, ஒயிட் ரைஸு, பருப்பு சால்னா, கொண்டக்கடலை, அதுக்கு பிறகு என்னது முட்டைக்கோசு, இதுதான் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடல. சொல்ல புரிச்சா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு நம்ம மாற்றணுன்றேன். அது நம்ம பசங்க அது வரமாட்டுது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த ஜுப்பானாவே நீ அழுக்கா போடுறது தான் கேவலம். ஆனால் இதே ஜுப்பாவை நீ கொஞ்சம் அழகாக கொஞ்சம் டிசைன்லாம் ஆலவுசா மாதிரி கொஞ்சம் தேவைப்பட்ட நீ பணக்காரனாக தான் போடு. ஆலவுசா தைக்கிற ஜுப்பாலாம் வந்து 2800 ரூபா. சரி, ஏன்னா பெரிய ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க, இத்தனை கல்வி குழுமத்தில் இத்தனை நிறுவனம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜுப்பா போடணும். அதில் இந்த போட்டிருக்காங்களே அதுக்கு அவ்வளோ காசு, 2800 ரூபா ஒரு ஜுப்பா. சரி, அவங்க தகுதிக்கான அப்போ தானே போகிற இடங்களில் ஒரு இதுவாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி நல்லா அழகாக போடு, அல்லது ஒயிட் கலரில் போடு, ஜுப்பா ஃபேண்ட்டு போடு. எப்படி எத்தனை டிசைன்ஸ் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? டிசைன்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு. அதை விட்டு போட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு துபுரை காட்டிக்கிட்டு நீங்கள் இது கண்ணியம். இந்த ஜுப்பா இருக்குது, உன்னுடைய பின்தட்டை மறைக்குது. நீங்கள் மற்ற உடையில் அது இருக்கான்னு சொல்லுங்கள். சட்டை போடுறீங்க, ஃபேண்ட்டு டைட்டாக போடுறீங்க, பேருக்கு தான் அவுரத்து வெளியே தெரிலன்னு அர்த்தம் ஒழிய உலகமே அவுரத்து தான் பார்க்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தொழுகை ருக்குவில் இப்படி போகிறீங்க, உடச்சிக்கிட்டு நிற்குமே. நான் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஜுப்பாவுடைய நம்ம இங்கே பாருங்கள், சுன்னா எப்படின்னு பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து நம்முடைய எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். உன்னுடைய அவுரத்துடைய வடிவம் கூட பிறருக்கு தெரியக்கூடாது. இதுதான் மார்க்கம். மற்றவன்லாம் அவுத்து போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டியிருக்காங்க பாருங்கள். உன்னுடைய அவுரத்து இல்லைங்க, உன்னுடைய அவுரத்துடைய வடிவம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த வடிவத்தினால கூட யாருக்கும் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ். இவ்வளோ அழகான உடை வச்சுட்டு இதை ஒரு கேவலமாக நம்ம நினச்சா நம்மளை விட ஒரு முட்டாள் யார் இருப்பான்? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு பெரிய அரசாட்சியை கைப்பற்றிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது பெரிய அரசாட்சி. அந்த அரசவையில் இவங்களுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஹுதைஃபான்ற அந்த சஹாபிக்கு அவங்களுக்கு விருந்து, அவங்க வர்றதுனால ஊருக்கே விருந்து. அரசர்கள் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்காங்க சாப்பிட்ற இதில். அது எப்படி இருக்கும் அரசவையுடைய உணவு? சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பருக்கு கீழே விழுந்துருச்சு. என்ன செஞ்சாங்க? எடுத்து கழுவி சாப்பிட்டாங்களாம். அங்கே இருக்கிறவங்களாம் மூஞ்சி சொல்லிச்சாங்களாம், இவருக்காக ஊருக்கே விருந்து போட்டால் இவர் இந்த கீழே விழுந்த பருக்கி வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கழுவி. அப்போ உடனே அந்த சஹாபி சொன்னாங்களாம், அத்துருக்கு சுன்னத்த ஹபீபில் ஹாவுலாயில் ஹுமக்கா, இந்த முட்டாள்களுக்காக என்னுடைய ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை நான் விடுவேனான்னு கேட்டாங்களாம் அந்த சஹாபி. சரி, புரியுதா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த உடையை ரொம்ப கேவலமாக நம்ம நினைக்கிறோம். சுப்பாவா அப்படி நினைக்கக்கூடாது. இதை உயர்ந்த ஆடையாக நம்ம தான் மாற்றணும். அதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது? மஞ்சள் கலரில் போடக்கூடாது, அழுக்கு அல்லது நீல கலரில் போடாமல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருச்சு. நீங்களாம் வீட்டில் போனால் அப்படி போடுங்க. என்ன சொல்கிறேன், சட்டை பேண்ட்டை போடுறதோட ஜுப்பால மாடல் போடுங்கன்றேன். சொல்ல புரியுதா? அதுக்காக சட்டை மாதிரி நம்முடைய நோக்கம் வந்து ரொம்ப பெருசாகவும் தப்லீகார மாதிரி பெருசாகவும் போயிடக்கூடாது. ஒரு முட்டி வரைக்கும் இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஏகப்பட்ட மாடல் வந்துருச்சுங்க. அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் வந்துருச்சுங்க. இப்படி எம்ப்ராய்டு போடலாம், இங்கே எம்ப்ராய்டு போட்டுக்கலாம், முதுகில் எம்ப்ராய்டு போட்டுக்கலாம். அதாவது ஜுப்பாவை இப்படிலாம் யாரால் ஜுப்பா போட முடியுமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி வடிவம் வளர்ந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. அல்லது இல்லை கலரில் ஏகப்பட்ட டிசைன் வந்துருச்சு. கட்டம் போட்டது சூப்பராக. சட்டை போடுறவங்க கூட இப்படி போட முடியாது. நம்ம போட்டு போனால் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அழகுலாம் வந்துருச்சு ஜுப்பால். அந்த மாதிரி போடுங்க. ஏன் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க ஜுப்பாவை? நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு ஜுப்பாவை கேவலமாக நினைக்கிறீங்க? கேவலமாக நினைக்க போய் தானே வீட்டில் நம்ம போடுறதில்ல. சொல்லுங்கள், இதை போட்டால் எவனை வச்சு ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பான். என்னது ஒரு மாதிரியாக என்ன பார்த்துருவான்? பைத்தியம் பார்ப்பானா?
இதெல்லாம் நம்மளா தப்பாக விளங்கிக்கிறத ஒழியா ஹகீகத் அப்படி கிடையாது. நல்ல நல்ல ஜுப்பா போடுங்க, அழகான டிசைன் எடுத்து போடுங்க. அரிசதெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு 10 ஜுப்பா எடுத்துக்கலாம். வீட்டுக்கு போனால் போடுறதுக்கு ஒரு 10 ஜுப்பா எடுத்து வச்சுக்கோ, மாடலாக சூப்பராக இருக்கும். என்ன சந்தமியுமே, அதை விட்டுட்டு ஒரு ஜீன்ஸை பேண்டை போட்டு உள்ள ஜட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு காலத்தில் போட்டிருப்போம். நம்ம போதும் வந்துட்டு அல்ல நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நம்மளாம் கண்ணியத்திற்குரியவர்கள். எப்படி நம்ம விரும்பியோ விரும்பாமலோ கண்ணியத்துக்குரியவரை ஆயிட்டோம். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஓத போகிறதுக்கு முன்னாடி போடா வாடான்னு சொல்லுவாங்க. ஏடா என்னைக்கு எங்கள் குடும்பம் வந்து சாதாரண குடும்பம் இல்லை. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 12 பேர். ஒவ்வொருத்தருக்கும் பேரன் பேத்திக்கு அப்படின்னு பார்த்தா எங்கள் குடும்பமே ஒரு கிராமம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஆலிமாக்கள் வந்து எல்லாருமே. என்னைக்கு ஒரு பையன் ஓத போயிட்டாலோ அன்னைக்கே மரியாதை வேற, வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பழைய ஸ்டைல்லாம் அப்படி மாறிடும், கண்ணியம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கண்ணியத்தில் நாங்களும் கண்ணியமாக மாறிடுவோம். அதுவே வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சா? நம்ம தான் நம்ம இது கிடையாது. நீ வந்து மறுபடியும் வீட்டுக்கு போனாலும் மறுபடியும் ஒரு அப்படியே இதுவாகி பங்குற மாதிரி சுற்றிக்கிட்டு என்ன பொறிக்கி மாதிரி சுற்றுன்னா அப்போ மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க, எட்டி தான் மிதிப்பாங்க. ஏண்டா டே நீலாம் ஓதனமானவனடா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இன்ஷால்ல நீயே தைங்க. வீட்டுக்கு போனால் நல்லா ஜுப்பா தைங்க, அழகாக தைங்க. சின்ன வயசு தானே, வெள்ளையும் சொல்லையுமா சுத்தலாம் யாரும் சொல்லலை. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் ஜுப்பா போடுங்க, ஜுப்பா ஃபேண்ட்டு போடுங்க, ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குங்க. அத்தாயினா இப்படிலாம் போடுவாங்க. ஜுப்பாலே வித்தியாசமான ஸ்டைல்கள்லாம் இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும்னு நீங்கள் காட்டணும். போடுறது ஸ்டைலாக இருக்கணுங்க, ஒரு சில அழகாக இருக்கணும், ஆனால் ஜுப்பாவாக இருக்கணும். பார்க்கணும், மற்றவங்களாம் பிச்சை எடுக்கணும். இல்லை இப்படிலாம் எப்படா தைக்கிறாங்கன்ற அளவுக்கு. அதை விட்டு ஃபேண்ட் சட்டை போடாதீங்க. எதுக்கு இங்கே டாபிக் மாறிச்சு இப்போ? அங்கே ஒருத்தர் ஓடினா தெரியுமா? அதை சரி, அந்த வயசுக்கு ஒரு சிந்தனைகள் இருந்திருக்கலாம், நம்ம அவனை குறை சொல்லலை. அதில் நமக்கு நாமளே தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு சிந்தனை அது அந்த வயசுக்கு வர்றது தான். ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஒன்றா சும்புறால எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏய் பேண்ட் ஷர்ட்லாம் போடுறா, கிழமை மாதிரி இருக்குது, வயசு சின்ன வயசு தானேண்ணா. அதெல்லாம் முடியாதுமா, நான் ஜுப்பா தான்மா போடுவேன், எங்கள் உஸ்தாத் ஜுப்பா தான்மா போட சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா சொன்னதுக்காக எனக்கு பைஜாமா தைச்சி கொடுத்தாங்க, ஜுப்பா பைஜாமா. அப்போ உஸ்தாத் சொல்லிட்டாங்கம்மா, இப்படிதாம்மா இருக்கணும். இது என்ன செய்யணும், இந்த உடை நம்மளை தப்பை விட்டு பாதுகாக்கும். நீ ஃபேண்ட் ஷர்ட் போட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உன் அஹ்லாக் மாறும். நீ ஜுப்பா ஃபேண்ட்டுன்னு போடும்போது உன்னால் வந்து டக்குன்னு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பிள்ளையை பார்த்துட முடியாது, அல்லது ஏதாவது ஒன்று சேட்டை நீ பண்ணிட முடியாது பொது இடத்துல. ஏன்னா நீ அங்கே என்ன மென்ஷன் ஆகிற, நீ ஜுப்பா போடும் போது நீ ஒரு ஓதர மாணவர் அங்கே மென்ஷன் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்கிட்ட தப்பு குறைய ஆரம்பிச்சிடும். மற்றவனும் கண்ணியமாக உன்னை பார்ப்பான். நீ மற்றவன் கண்ணியமாக பார்க்கும்போது நீ எப்படி தப்பு செய்வ? அதுதான் கவசம். ஏன் அணிய மாட்டுறான்னா இதுக்கு தான் அணிய மாட்டுறான். ஜுப்பா போட்டால் என்ன செய்ய முடியாது, தப்பு செய்ய முடியாதுன்ட்டு. அதுக்காக ஜுப்பா போட்டு தேட்டருக்கெலாம் போயிடக்கூடாது, போக முடியாது. உண்மையான ஒரு இது வந்தால் அந்த உடை போட்டுட்டு போக முடியுமா? சுண்ணத்தான ஆடையாச்சே. சரி வாங்க, எதுக்கு சொன்ன வந்து அந்த கஷ்டம். ஆனால் இது வந்து ஒரு ஃபசாதான காலகட்டம் தான். டெக்னாலஜி அது இது ஸ்டைலு அது இதுன்னு விஜயை கூட பின்பற்றிடுவோம், ஆனால் ரசூல்லாவை பின்பற்றுறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஃபசாதான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு சுண்ணத்தை பின்பற்றினா தான் அவனுக்கு என்னது 100 ஷஹீதுடைய நன்மை வேணும்னா வீட்டுக்கு போனால் கரெக்டாக சுண்ணா அடிப்படையில் தொப்பி ஜுப்பா கரெக்டாக போடு. சில பேர் தொப்பியை தூக்கி எறிஞ்சிட்றான், அதான் கவலைக்குரிய விஷயம். தொப்பி இல்லாமல் வர்றது, தொப்பி இல்லாமல் சுற்றுறது. மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிறாரோ இந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய ஃபசாதான காலகட்டத்திலே மியத் ஷஹீத், அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். அடுத்து
மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், யார் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்கிறாரோ, ஹர்ரமல்லாஹு அல்லாஹ் ஹராமாக்குகின்றான், அலைஹி அவரின் மீது அந்நார நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்குகின்றான். அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஃப்தா, அஃப்தானா தீர்ப்பு அளிக்கிறார், மார்க்க தீர்ப்பு, ஃபத்வான்னு சொல்லுவோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்க தீர்ப்புக்கு ஃபத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்தா யார் ஃபத்வா கொடுக்கிறார், மார்க்க தீர்ப்பு அளிக்கிறாரோ, பிகைரி இல்மின், இல்மு இல்லாமல் ஃபத்வா கொடுக்குறாரு. அவர்கிட்ட சரக்கு இல்லை, என்ன செய்கிறார், ஆனால் ஃபத்வா பயங்கரமாக கொடுக்குறாரு. கான அவர் ஆகிவிட்டது, இஸ்முஹு அவருடைய பாவம் ஆகிவிட்டது, அலா மன் அஃப்தாஹு யாருக்கு அவர் ஃபத்வா கொடுத்தாரோ அவரின் மீது அவருடைய பாவம் ஆகிவிட்டது. அப்படின்னா எப்படி? மார்க்க தீர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உன்ட்ட ஒருத்தன் வந்து சட்டம் கேட்குறான், உன்ட்ட சஃப்வான் பெரிய ஆலிம் ஆகிட்டார், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய முஃப்தி முகமது சஃப்வான் அத்தாயி எம்எஸ்சி அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்காரு அப்துல்லமா. இப்போ அவர்கிட்ட ஒரு ஃபத்வா வந்து கேட்குறாருன்னா அவருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தால் சொல்லணும், இல்லைன்னா கேட்டு அல்லது பார்த்து சொல்கிறேன்னு சொல்லணும். அந்த நேரத்தில் நமக்கு தெரியலன்னு சொன்னால் என்னவாயிரும், தப்பாக நினச்சிடுவாங்களா, நமக்கு கௌரவ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ட்டு நீ என்ன செஞ்சிட்டா, தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டா அதை ஃபாலோ பண்ணால் அது என்ன பாவமோ அந்த பாவம் யாருக்கு வந்துடும், சஃப்வான் மோலாவுக்கு வந்துடும், தப்பாக தீர்ப்பு கொடுத்தவருக்கு வந்துடும். சஃப்வான் மோலா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பெரிய முஃப்தி இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, மண் அஃப்தா, ஏன்னா ஃபத்துவான்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க ஒருத்தர் நரகவாசி ஆகணும்னா ரொம்ப ஈஸி, முஃப்தி ஆனால் போதும். ஏன்னா அந்த பொறுப்பு அந்த மாதிரி பொறுப்பு, நெருக்கடியான பொறுப்பு, புரிஞ்சா? அதனால தான் பெரிய பெரிய இமாம்கள்லாம் தங்களுக்கு நாலேஜ் இருந்து கூட என்ன பொறுப்புக்கு மட்டும் வரவே இல்லை, காசி முஃப்தியாக மட்டும் வரவே இல்லை. ஏன்னா அதில் எதாவது என்ன செய்யும், இப்போ ரெண்டு தரப்பு ஒரு பிரச்சனைன்ட்டு ஒருத்தன் சொல்லுவான் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்கள். இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கார, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை, இப்போ பிரச்சனை எங்கே வருது, காசிகிட்ட வருது. இப்போ காசியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவான். பொண்ணு வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், காசி எங்களுக்கு தீர்ப்பு இங்கிட்டு அப்போ என்ன ஆகும்டா, இப்போ என்ன நிர்பந்தம் ஏற்படும். இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர் பக்கம் செஞ்சு இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருவான், டென்ஷன் ஆயிடுவான். இப்போ இந்த இடத்துல பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண, இப்போ காசி ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்ருங்க அப்படின்ட்டு. பெரிய கஷ்டமான வேலை இது. எது காசி எல்லாட்டையும் பதில் சொன்ன, மக்கள்கிட்டையும் பிரச்சனை தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, மன் அஃப்தா தீர்ப்பளிக்கிறாரோ, பிகைரி இல்மின் இல்ம் இல்லாமல் யார் என்ன செய்கிறாரோ, கான இஸ்முஹு யாருக்கு அவர் ஃபத்வா கொடுத்தாரோ அந்த ஒருவரின் மீது அவருடைய பாவம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தப்பாக ஃபத்வா கொடுத்து அவர் ஃபாலோ பண்ணதுனால அவருடைய பாவம் யாருக்கு வந்து சேரும், இந்த தீர்ப்பு இல்மு இல்லாமல். ஆனால் கியாமத்துடைய அடையாளம் என்ன, ஜாஹில்கள் எல்லாம் முஃப்தி ஆகுவாங்க, அதுதான் கியாமத்துடைய அடையாளம். எப்படி மடையர்கள் என்னவாயிருவாங்க, முஃப்தி ஆயிடுவாங்க, அதான் கியாமத்துடைய அடையாளம். சரி, அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம், மண் வக்கர யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, சாஹிப பிதஅத்தின் பிதஅத்துவாதியை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, ஃபகத் ஆன திட்டமாக அவர் உதவி செய்து விட்டார்,
அலா ஹதுமில் இஸ்லாம், இஸ்லாத்தை இடிப்பதற்கு அவர் உதவி செய்து விட்டார். பிதாத்வாதினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? முக்தாருல் அஹ்லாக்கில் சொன்னோம். என்னது? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஒரு விஷயத்தை செய்து அதை மார்க்கம் என்று சொல்வது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஒரு விஷயத்தை செய்து அதை என்ன செய்கிறது? மார்க்கம் என்று சொல்வது. இது பிதாத். அப்போ இதை செய்யக்கூடிய இந்த பிதாத்வாதி கண்ணியப்படுத்தினா நீ தீனை என்ன செஞ்ச மாதிரி, இஸ்லாத்தை இடித்ததுக்கு உதவி செஞ்ச மாதிரி. ஓகேவா? அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? என்ன ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கானா, நபியில் சுன்னா எப்படி இருக்குது, இதை பார்க்கணும். ஒரு பெரியார் என்ன செஞ்சாங்கன்னா, தர்பூசணி பழத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸ் தேடி இருக்காங்க. எப்படி வாழ்க்கையில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதை விட்டாங்களாம். அப்படி ஒரு ரிவாயத்து கிடைக்காதனால ரசூலுல்லாஹ் எந்த ஷேப்பில் கட் பண்ணாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, அப்படிலாம் அவங்க பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய உயிர் மூச்சாக எது தான் இருக்கணும்? குர்ஆன், சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத். அதுக்கடுத்து சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல். அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பிதாத் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ இந்த 219வது ஹதீஸ். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, மண் என்ன அர்த்தம்? யார் புதிதாக உண்டாக்குகிறாரோ, யார் புதிதாக உண்டாக்குகிறாரோ. ஃபி அம்ரினா ஹாதா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபி அம்ரினா ஹாதானா என்ன அர்த்தம்? நம்முடைய இந்த விஷயத்திலே. நம்முடைய இந்த விஷயம்னா எதை சொல்றாங்க? இந்த மார்க்கத்தை சொல்றாங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க. நம்முடைய இந்த விஷயத்திலே யார் புதிதான ஒரு விஷயத்தை உண்டாக்குகிறாரோ. எப்படிப்பட்ட புதிசான விஷயம்? மாலைஸ மின்ஹு, அதிலே அறவே இல்லாத ஒரு புது விஷயத்தை என்ன செய்யறாரு? எம்முடைய இந்த மார்க்கத்தில் என்ன செய்யறாரு? ஒருத்தர் புதிதா உண்டாக்கினார்னா ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டிய விஷயம். குர்ஆன்ல இந்த இஸ்லாம் என்பது குர்ஆன் சுன்னாதான். அல்லாஹ் வழிகாட்டினது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதில் இல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உண்டாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது என்ன செய்யப்பட வேண்டியது? மறுக்கப்பட வேண்டியது. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் எதை தான் நம்ம முன்மாதிரியாக வைக்கணும்? குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னா. அதுக்கு அடுத்து சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல். ஓகேவா? அப்போ பிதாத்து கூடாதுன்றதுக்கு எந்த ஹதீஸ் தான் எல்லாருமே சொல்லுவாங்க? அங்கிட்டு இருக்கிறவனும் இதான் சொல்லுவான், இங்கிட்டு இருக்கிறவங்களும் இதான் சொல்லுவாங்க. தௌஹீத் ஜமாத்காரனும் இந்த ஹதீஸ் தான் சொல்லுவான், நம்மளும் இந்த ஹதீஸ் தான் சொல்லுவோம். என்ன ஹதீஸே? மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இதே ஹதீஸ் தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தில், பிதாத்னா என்னன்னு சொல்லக்கூடிய விளக்கத்தில் என்ன செய்யுது? மாறுது. நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். பிதாத்தை என்ன செய்கிறோம்? நல்ல பிதாத், கெட்ட பிதாத். பிதாத்தே ஹசனா, பிதாத்தே செய்யான்னு பிரிப்போம். அவங்க பிதாத்தனா ஒன்று தாங்க அப்படின்னு வாங்க. இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை நம்ம ஏற்கனவே நிறைய சொன்னோம், மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வேணாம். அப்போ மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ஓகேவா? அடுத்து பாருங்க 220. கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யலுமனு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யார் இரண்டு அவனுடைய தாடிகளுக்கு மத்தியில், அதாவது அவனுடைய அந்த தாடை இருக்குல்ல, இங்கே இருக்க என்னது, உதட்டுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உறுப்பையும்
தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எதை பாதுகாக்கணுன்றாங்க? மை எலுமனு லீ மாபைன லெஹியைஹி, யார் தன்னுடைய 2 உதட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றையும், ஓ மாபைன ஃபஹ்தைஹி, இந்த 2 தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? இதையும் பாதுகாக்கணும், உன்னுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கணும். யார் இதை செய்கிறாங்களோ ஹராமை விட்டு, அல்மனு லஹுல் ஜன்னா, என்ன சொல்கிறாங்க? அவருக்கு சொர்க்கத்திற்கு. ஏன்னா மனிதன் நரகத்திற்கு போவதற்கு எதுதான் ரீசனாக இருக்குது? மெயின் நாக்கு. இந்த 2 உதட்டுக்கு மத்தியில் இருக்க இந்த நாக்குனால தான் ஒருத்தருக்கு நரகத்துக்கு போகிறான். அதே மாதிரி அவனுடைய 2 தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பு, இது 2ம் டேஞ்சரானது. இதை ஒருத்தன் பாதுகாத்துட்டாலே மாஷா அல்லாஹ். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பெரிய கல்வியாளர், பெரிய ஆளுன்னு. ஆனால் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். சொல்ல புரியுதா? பெரிய பெரிய படித்த மேதையாக இருப்பான், பெரிய இதுவாக இருப்பான், அதுவாக இருப்பான், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் அதில் எதில் வீக்காக இருப்பான்? அவனுடைய அந்த மாபைன ஃபஹ்தைஹியை பாதுகாக்கிற விஷயத்தில் என்னவா இருப்பான்? வீக்காக இருப்பான், விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சாரம் என்பது நம்ம குர்ஆனில் வருது இல்லை? ஜினாவை பற்றி என்ன வருது? விபச்சாரத்தை பற்றி என்ன சட்டம் மார்க்கத்தில்? ஒருவன் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு கசையடி. அப்படி தானே? எத்தனை கசையடி? திருமணம் முடித்த பிறகு ஒருவன், அதான் கல்யாணம் முடிச்சுட்டு, அதற்கு பிறகு ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவனை புதைச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? இது வரைக்கும் புதைச்சி எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடித்து அவனை கொல்ல வேண்டும். இதான் சட்டம். இன்னைக்கும் அரபு நாடுகள் இஸ்லாம் ஷரியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாட்டில் என்ன செய்கிறாங்க? இந்த சட்டத்தை பின்பற்றுறாங்க. திருன்னா கை வெட்டுறாங்க சவுதியிலலாம். இன்றைக்கி சவுதியில் என்ன சட்டம் தான்? திருன்னா கை வெட்டுவாங்க. நீ இது செஞ்சனா என்ன செஞ்சுருவாங்க? சில இடங்களில் அந்த இடத்தையும் அறுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் வீடியோ வருதே, அரபு நாடுகளுடைய வீடியோ. ஜா மோசம். அதனால தான் அங்கே சட்டம், அந்த தவறுகள் என்ன செய்யுது? இல்லை, இங்கே வந்து என்ன செய்யுது? அதிகமாக ஏற்படுது. ஆனால் அந்த உறுப்புடைய அந்த அந்த தவறு விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளால நல்லா பாதுகாத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம தான் என்ன செய்கிறோம்? மெயினான வாலிப காலத்தில் தான் நம்ம பாதுகாக்கப்பட்டுறோமே. கண்டதை நம்ம விரும்பினதை பார்க்க முடியல. நம்ம நினைக்கிறோன்னா ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணுறோம். எங்கேயும் போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியலன்ட்டு. ஆனால் நம்ம எதையும் பார்க்க முடியாது. ஃபோன் இருந்தால் தானே பார்ப்போம் கண்டதை கடியதை. அப்போ தப்பான சிந்தனைகள் வரும், நட்பு, தவறான நட்புகள் வரும். எத்தனையோ பேர் நட்பால் சீரழிஞ்சவன் அதிகம். கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தில் கூடி பழகி இருப்பான். கெட்ட நண்பருடைய சகவாசத்தில் தேவையான தவறுகளை பயன்படுத்தும். அப்படி பழகி பழகி அவன் குடும்பமே என்ன செஞ்சிடும்? சீரழிஞ்சிரும். ஆனால் அல்லாஹ் நம்மளை அப்படியே பாதுகாத்து கொண்டு வர்றான். இதில் கரெக்டாக ஒருத்தன் பயணித்து பாதுகாப்பு பெற்றுவிட்டால் எதை அவன் அடையிறானோ இல்லையோ இன்ஷா அல்லாஹ் தப்பிச்சிருவான். வாலிபம், அந்த அரிசுடைய நிழலில் 7 பேர் இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தர் யார்? ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய வாலிபர். அந்த வாலிபர்களோட கூட்டத்தில் நம்மளும் ஆயிடுவோம். ஆனால் அதுதான் கஷ்டம். சைத்தான் விட மாட்டான், விடவே மாட்டான். வெளியே போனால் அதை படிக்கலாம், இதை படிக்கலான்மா. வெளியே போனால் என் நண்பன் ஃப்ரெண்டு அப்படி இருக்கான், அவன் பைக் ஓட்டுறான், அவன் கார் ஓட்டுறான், அவன் என்னென்னமோ பண்ணுறான், இதை பண்ணுறான், என்னென்னமோன போராட்டம். திரும்பி பார்ப்பான், எதுலேயும் செட் ஆகலை, அவனை நோயை கூடுறான், சைத்தான் வந்துடுவான். சில பேர் எதுலேயும் செட் ஆக மாட்டான், எப்படியோ ஆளி மாயே ஆகுண்டா அப்படின்னு வருவான். பார்ப்பான் சைத்தான், ஆஹா இப்படியா தப்பிக்கிறடி, உனக்கு இரு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரி என்ன செய்கிறேன்? நோயை கொடுப்போம். என்ன சார்? நோயை கொடுப்பேன். என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். உடம்பு சரியில்லை, வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், சரியாக கவனிக்க மாட்டேன். உடம்பு சரியில்லை பாருங்கள், தாரி உஷா கண்டுக்கவே மாட்டுறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க.
அப்போ இது நம்ம இங்கேருந்து போயிடணும். ஏன்னா மோளா தாரிக் உஸ்தாத் கண்டுக்கவே மாட்டுறாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு திட்டுறாங்க, அப்போ நம்ம இங்கேருந்து போயிடணும். நம்ம வந்து பசியோடு இருக்கிறோம், கண்டுக்கவே மாட்டுறாங்க, நம்ம உடம்பு சரியில்லாதவங்க பரிதாபப்பட மாட்டுறாங்க அப்படிலாம் சைத்தான் என்ன செய்வான், நம்ம பேசாமல் ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும், பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், நமக்கு ஏன் அடிக்கடி இப்படிலாம் தோணும். ஏன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நபியாச்சே, எந்த அளவுக்குலாம் வருது, உடம்புலாம் இதுவாச்சு, அவங்க ஒதுங்கி இருந்தாங்க, அப்படிலாம் வருதே சோதனை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அந்த சோதனையில் பொறுமையாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அவங்க இழந்ததோட பல மடங்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு கொடுத்தான், செம்மையாக கொடுத்தான் அல்லாஹ். நபி இல்லை சொல்ல புரிஞ்சா, எப்படியாவது ஷைத்தான் வந்து 7 வருஷத்தில் எப்படியாவது கலட்டி இவனை எப்படியாவது ஆலிமாக்காமல் காப்பாற்றிடணும்னு பார்ப்பான். ஏன்னா அவன் ஆலிமாயிட்டா நீ தப்பிச்சிருவே, சந்ததி தப்பிச்சிருமே. நீ ஆலிமாயிட்டனா நீ 100% ஃபாலோ பண்ணலனாலும் நாளைக்கு உன் பிள்ளைய ஃபாலோ பண்ண வைக்க முயற்சி செய்வேன். நீ ஃபாலோ பண்ணுறது 2வது பட்சம், ஓதனை பறக்கிறதுக்கு நீ என்ன செய்வ, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு உன் பையனை என்ன செஞ்சிருவ, அடிப்படையிலேருந்து சரி பண்ணிடுவேன். இப்போ எல்லோரும் சந்ததியே சொர்க்கமாக போயிடுவீங்களே. சைத்தானுக்கு தான் நீ உங்களை யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் அவன் வேலை. ஏன்னா தம்பிமே அவன் பெரிய மாஸ்டர், பெரிய அவன் அதாவது பயங்கர PhD பண்ணவன், அவன் பெரிய ஆரிஃப் இல்லை, வழக்குமாரலுக்கே பாடம் நடத்தணும்னு நினச்சவன். நல்லா பாதுகாக்கணும் நல்லா. அதனால தான் துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடு, நஃப்ஸுடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்துடு. அல்லாஹ்வுடைய உதவி தான் இங்கே தேவை. நான் நினச்சாலோ யார் நினச்சாலும் ஒரு ஆலிமாக முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்குது. அல்லாஹ் நாடிட்டானா ஷைத்தானா என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அவனை தூக்குறான், அப்படின்னு தூக்கி முடிக்க வச்சுறான். என்னெல்லாம் அப்படி தான் முடிக்க வச்சான், அல்லாஹ் முடிக்க வச்சிட்டான். நீ என்னென்னமோ குட்டி காரணம் பண்ணுவ, ஆனால் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா தப்பிக்க விட மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் நீ உணரணும், நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்த்தா அல்லாஹ் நம்ம மேலே இவ்வளோ கருணையாக இருக்கான்னு யோசிக்கணும். ஆனால் அல்லாஹ்வுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சொல்ல புரியுதா? ஆலா உஸ்தாது தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? ஆலா உஸ்தாது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆலா உஸ்தாது வந்து அவங்க எடுத்து அவங்க கூட பிறந்தவங்க ரொம்ப அதிகம். ஆனால் வந்து உஸ்தாது சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து அவங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க, அம்மா மட்டும்தான், அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அத்தா மௌத்தாயிட்டாங்க. என்ன பிரச்சனை? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் யாரையும் அவங்க அம்மா ஓத வைக்கலை. உஸ்தாதை முதல்ல ஹிப்ஸு மதரசா கொண்டு போய் விட்றாங்க. ஹிப்ஸு மதரசா அந்த காலத்திலலாம் படிக்க வைக்க மாட்டாங்க. 5வது முடித்தோன்னே கொண்டு மதரசாக்கு உஸ்தாது ஓடி வந்துட்டாங்க. அலவசம் என்ன செஞ்சுட்டாங்க, மதரசா விட்டு ஓடி வந்துட்டாங்க. நான் போகவே மாட்டேன், போனால் செத்து போயிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல டைலாக்கு, நான் போக மாட்டேம்மா, தயவுசெய்து நான் மதரசா மட்டும் அனுப்பாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா இதுவானவங்க, உறுதியானவங்க, கிராமத்து அந்த அமைப்பில் உள்ளவங்கள போயே ஆகணும்பான்ட்டாங்க. கூப்பிட்டு போகிறாங்களாம். பொதுவாக அந்த காலத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க பெண்கள், இன்றைக்கி மாதிரிலாம் இப்படிலாம் வரமாட்டாங்க. அப்போ முதல்ல அவங்க தாயார் வந்து அவங்க அத்தா வஃபாத்துக்கு பிறகு வீட்டை விட்டு தனியாக வெளியே வர்றாங்க. யாருக்காக? மகனுக்காக. அப்போ கூட்டிகிட்டே போகிறாங்களாம். கூப்பிட்டு போனால் பஸ் ஏறும் போது, கூப்பிட்டு போகாதீங்க, இல்லைனா அந்த பஸ்ஸில் விழுந்து செத்துருவேன். எப்படி செய்யுமா அது, பஸ்ஸில் விழுந்து செத்துருவேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மா மேலே அவங்களுக்கு பிரியம் இருக்குது. அவங்க அம்மா சொன்னாங்களா, அப்படியாப்பா பரவாயில்ல, நம்ம 2 பேர் சாகணும் தானே முடிவு எடுத்திருக்க, 2 பேரும் சேர்ந்து சாவோம், 2 பேரும் சேர்ந்து செத்துருவோம், வா வா. அப்படி மனசு மாறி இருக்கு. அதுக்கு பிறகு தான் ஓத போனாங்களாம். போய் அதுக்கு பிறகு ஹிஃப்ஸு முடித்து, அது பிறகு சென்னையில் ரப்பானியா, தமிழ்நாட்டிலே வந்து ஹிஃப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து புரட்சிவாக்கம் ரப்பானியான்னு சொல்லுவாங்க. அந்த ரப்பானியாவில் ஹிஃப்ஸு முடித்து, அதில் அந்த மதரசா பெரிய அளவில் கராத் போட்டியில் ஃபஸ்ட்டு அந்த டைமில். ஆனால் எத்தனை வருஷம், ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாநிலம் நடந்த கராத் போட்டியில் ஃபஸ்ட்டான். அதுக்கு பிறகு ஜமாலியாவில் போய் 7 வருஷம் ஓதி, அதுக்கு பிறகு ஃபாசில் ஓதி, இன்றைக்கி வந்து ஒரு இத்தனை நிறுவனங்களை வந்து அல்லாஹ் வந்து அவங்க மூலியமாக ஹயாத்தாக்கியிருக்கான். சும்மா ஒரு 48 மதரசா உருவாக்குறது
சர்வசாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் அதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு மதுசாவை நடத்த முடியல எங்கேயும். இத்தனை பேரை உருவாக்கி, இத்தனை பேரை எங்களெல்லாம் உருவாக்கி, எங்களுக்கு ஒரு மதுசா வச்சு கொடுத்து இத்தனை நிறுவனங்களை உருவாக்கினாங்கன்னா அன்றைக்கி ஒரே ஒரு விஷயந்தான். அன்றைக்கி மட்டும் அவங்க தடுமாறி இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி வந்தாங்களாம். அதில் ஒருத்தன் போகல. இன்றைக்கி அவள் சாதாரண ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காராம். அன்றைக்கி அவங்க அம்மா ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய முகமது நிசார் ஃபாசில் ஜமால் MA ஃபவுண்டர், சுப்ரீம் ஃபவுண்டர், அத்தாய் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் 4000 மாணவர்கள் மாணவிகள் உருவாகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்ல புரியுதா? ஆனால் பாருங்கள் சைத்தா எப்படி ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அல்லாவும் அவங்கள என்ன செஞ்சுட்டான், அவங்க தாயாருடைய அந்த ஸ்ட்ராங்கில் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்துட்டான். இது சொல்கிறேன்னா கெடுக்கிறதுக்கு சொல்கிறேன். சரி, அதனால் 7 வருஷம் ஓதுறது அல்லாவுடைய உதவி ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு ரொம்ப முக்கியம். சிரிக்கிறாப்புல. சரி, அப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 220 ஹதீஸ். ஓகே, எழுதிடுறீங்களா?